வாழுகிற காலம் ஃபித்னாக்கள் எல்லாம் வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஃபித்னாவுடைய தன்மை யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் முஃமினாக எழுந்திருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை. காலையில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று எழுந்திருப்பான். இரவு தூங்கச் செல்லும் போது அவனுடைய முர்த்தத்தாகி விடுவான், காஃபிராகி. அவ்வளவு ஃபித்னா அவனை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வரும், ஃபித்னாவுடைய தன்மை வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உண்மையிலே அந்த நிலைக்கு இப்போது வந்து விட்டது. நம்ம பார்க்குறோம், எப்ப நம்ம மாறுவோம் என்று நமக்கே தெரியாது. குர்ஆன், சுன்னா, மர்ம, நரகம், சுவர்க்கம் எல்லாம் பேசுகிறோம். ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்துட்டுன்னா எல்லாம் அவுட். அப்படியே அதே பிறகு ஷைத்தானுடைய வழியிலே பயணிக்கிறோம். பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஏமாற்ற ஆரம்பிக்கிறோம். அதே பிறகு வட்டியை சாதாரணமாக பார்க்குறோம். சிம்பிளாகுது வட்டி. இந்த உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில் பயங்கரமாக அல்லாஹு தஆலா சொல்கிறது. அந்த குர்ஆன் வசனத்தை படித்தால் வட்டியோட சம்பந்தப்படுற நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் போன்று இருக்கிறது. அப்படியான ஒரு பயங்கரமான பாவம் இவருக்கு சிம்பிள் ஆகுது. ஆனால் மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தில் ஆர்வமுள்ள ஒரு சகோதரர், தொழுவார், ஜமாத் தொழுகையில் கவனம் செலுத்துவார், சில நேரம் சுன்னத்தான விஷயங்களில் கூட கவனம் செலுத்துவார். ஆனால் வட்டி என்பது அவருக்கு பாவமாக தென்படவில்லை. ஃபித்னா. வட்டியை ஹலாலாக்கி கொண்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார். வட்டி ஹராம் என்று எண்ணிய நிலையில் ஒருவர் வட்டிக்குள்ள போனால் அவரது நிலை ஆபத்தானது. வட்டியை ஹலாலாக்கினால், அல்லாஹ் ஹராமாக்கிய வட்டியை ஒருவர் தனக்கு ஹலாலாக்கி கொண்டால் அவர் முர்த்தத், காஃபிர். பாருங்க இந்த ஃபித்னாவுடைய தன்மையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய நிலையையும். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் மூமினாக எழுந்திருக்கிறான், மாலையிலே காஃபிராகி விடுகிறான். உலகம் நம்மை போட்டு ஆட்டி படைக்கிறது. உள்ளங்கள் எல்லாம் ஒரு வகையான நோயில் அகப்பட்டு நிம்மதியை இழந்து நிற்பதை நாம் எல்லோரும் உணர்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ். நமக்கு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ண முடியவில்லை, என்னென்று புரிய தெரியுதில்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியவில்லை இன்னும். ஏன் நான் வாழுகிறேன், எதற்காக நான் வாழ வேண்டும் என்று தெளிவில்லாமலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே உழைப்பதற்காக வாழ்வதென்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் குறுகிய வாழ்க்கை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல, மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நிலை. இந்த 60-70 வருடங்களில் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ். நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஸ்ட்ரெஸ். ஏன் நான் படைக்கப்பட்டேன்? உழைப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக. இப்படித்தான் நம்முடைய மைண்ட் செட் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெளிப்படையான ஷைத்தான், அதாவது உண்மையான ஷைத்தான், ஷைத்தான் ஹகீகி, அவனுடைய சதிவலை. இன்னும் ஒரு பக்கம் மறைமுகமான ஷைத்தான்கள், மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டம். இப்போ நம்மோடு சேருகிற மக்களுடைய நிலைமையை பாருங்கள், நம்முடைய வீட்டு சூழலை எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு சேரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் தான் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், நீங்கள் நண்பர்களை தேர்வு செய்யும் போது பார்த்து தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் நம்ம பலவீனமான மனிதன், மறதி உள்ள மனிதன். அப்ப நம்ம மறப்போம். நம்முடைய பலவீனம் நம்மை பாவம் செய்ய தூண்டும். நம்முடைய நண்பன் உடனே என்ன செய்ய வேண்டும்? இல்லை, செய்யாதே, அதான் சொல்லிவிட்டது, பள்ளிக்கு போவோம், இது ஹராம், இது பெரும்பாவம், இப்படி போனால் நீ நரகத்திற்கு போய்விடுவாய் என்று சொல்கிற நண்பர்கள் தேவை. ஆனால் நம்மிடம் வருகிற நண்பர்கள் இன்று நம்மை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குகிற நண்பர்களாகவே இருக்கிறார்கள். ஜாஹிலியத்துகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. இந்த ரூட்டில் நம்ம போய்கொண்டிருந்தால் நரகம் என்பது நிச்சயமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த அல்லாஹுடைய அழைப்பு, அல்லாஹுடைய அழைப்பாக நம்முடைய காதுகளில் ரீங்காரம் செய்ய வேண்டும். இதை எத்தி வைக்கிறவர்கள் தான் நாங்கள். ஆனால் இது அல்லாஹுடைய வார்த்தைகள். நம்மை படைத்தவன், நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன், இந்த வாழ்க்கையில் நமக்குரிய அனைத்தையுமே தந்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிற அந்த அழைப்பு சரியாக புரியப்பட வேண்டும். இது பயான் பண்ணுகிறவருடைய, பேசுகிறவருடைய வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் இதுக்குரிய வெயிட் வராது. எந்த ஒரு நீங்கள் ஹதீஸ்களை படித்து பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நரகத்தை பற்றி பேசிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் சஹாபாக்கள் அழாமல் எழுந்திருக்கவில்லை. எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை சொல்லும்போது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது, அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு பயந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 அந்த நேரடியாக நரகத்தை பார்ப்பது போன்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் சொல்லுவார்கள். சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கும் போது இந்த விஷயங்களை கேட்டால் அவர்களும் அதை சரியாக உள்வாங்குவார்கள். என்றால் நம்பிக்கை இருந்தது. நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அது உண்மை என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே அந்த பயம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால் எல்லாமே ஒரு வகையான ஃபார்மாலிட்டியாக மாறிவிட்டது. அதற்குரிய சரியான யதார்த்தமான உணர்வோடு அதை நம்ம பார்க்க தவறுகிறோம். இந்த குர்ஆனை படிக்கவும் டைம் இல்லை நமக்கு. ஈமான் பலவீனம் அடைவதை உணர்வதற்கு நம்ம தயாராக இல்லை. எல்லோருடைய டார்கெட்டும் துனியாவாக மாறிவிட்டது. எல்லாம் சரிதான், அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் என்று வந்து விட்டால் கொஞ்சம் பின்னுக்காகிற நிலை தான் நிறைய பேரிடம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஒரு சின்ன டீம் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தோடு வாழ வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வட்டியில் போய் விழுந்து விடக்கூடாது, போதை வஸ்துக்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு சின்ன டீம் இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு ஹலால் ஹராம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். யத்தி அலன் நாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அமின் ஹலாலின் அம்மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய முழு டார்கெட்டும் பொருளாதாரம் என்பதாக மாறும். இது ஹலாலா வருகிறதா ஹராமா வருகிறதா என்று அவன் சிந்திக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்படி